அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் 14வது தசகத்தில் 7 முதல் 12 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராஜ்யேபிஷிக்த கலுஷத்ருஜித்ஸ பாலஸ்ததோயம் ரிபுபித்யுதாஜித் தௌஹித்ரராஜ்யம் சுகமேகநாதஹ ஷசாசவஜ்ரீவதிவம் மகேஷி. வீரசேனன் மரணமடைந்ததும் சத்ருஜித்திற்கு பட்டம் கட்டப்படுகிறது. இருந்தாலும் அவன் பாலகன் அல்லவா? அதனால் அவன் பாட்டனாரான யுதாஜித் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறார். கோசல நாடு சகல சம்பத்துக்களும் நிறைந்து ஒரு சொர்க்கம் போல இருக்கும் ஒரு ராஜ்யம். அதை ஆள்பவன் இப்பொழுது ஒரு பாலகன். அதனால் யுதாஜித்தை கேள்வி கேட்க யார் இருக்கிறார்கள்? தன் இஷ்டப்படி ராஜ்யத்தை ஆண்டு வருகிறான் யுதாஜித். பத்யுப்பிதுஷ்சாபி மிருதேரநாதாம் பீதா விதல்லா விதமந்திரியுக்தாம் மனோரமா பாலசுதாத்வரண்யே யயோ பரத்வாஜ முனிம் ஷரண்யம். யுதாஜித் தான் நினைத்ததை அடைந்தான். கோசல ராஜ்யத்தை ஆளத் தொடங்கினான். ஆனால் மனோரமாவிற்கு கவலை வந்துவிட்டது. தன் தந்தையோ யுத்தத்தில் இறந்துவிட்டான். நமக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை. முன்பு நம்மை ஆதரித்த மந்திரிகள் கூட இப்போது யுதாஜித்தை ஆதரிக்க தொடங்கிவிட்டனர். இவர்களால் தனக்கும் தன் மகனுக்கும் எந்த நேரமும் துன்பம் வரலாம். நமக்கு இந்த கஷ்டம் தெய்வாதீனமாய் வந்துவிட்டது. இதை நினைத்து நினைத்து கவலைப்படுவதில் எந்த உபயோகமும் இல்லை. எப்படியாவது தன்னையும் மகனையும் காத்துக்கொள்ள வழி தேட வேண்டும் என்று ஆலோசிக்கிறாள். நம்பிக்கைக்கு பாத்திரமான விதள்ளன் என்னும் ஒரு மந்திரியை அழைத்து யோசனை கேட்கிறாள். அவரின் யோஜனைப்படி தன் பிதாவின் ராஜ்யத்தை பார்க்கப் போவதாக பொய் சொல்லிவிட்டு தன் மகனுடன் காட்டு வழியாக போகிறாள். அங்கு சில கள்வர்களால் வழிமறிக்கப்பட்டு இருந்த சில ஆபரணங்கள், பணம் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறாள். மனம் வருந்தி அழுகிறாள். எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே என்று ஒரு நதிக்கரையில் ஒரு படகை பிடித்து கங்கை கரையை அடைகிறாள். பின் அங்கிருந்து திரிகூட பர்வதம் அடைந்து பரத்வாஜ ஆசிரமத்தையும் அடைகிறாள். தப்போ நிதிர் தீன ஜனானுகம்பி ஞாத்வா முனிஸ்தாம் த்ருவசந்தி பத்னீம் உவாச்ச வத்ஸி வச நிர்பயைவ தப்போவநேத்ராஸ்து சுபம் தவேதி. மனோரமா எந்த காரியத்தை நினைத்து புறப்பட்டாலோ அது நடந்தது. பரத்வாஜர் ஒரு சிறந்த தபஸ்வி, மிகுந்த இரக்க மனம் கொண்டவர். அழுது கொண்டும் பயத்தினால் மனமும் நடுங்கிக் கொண்டிருக்கும் மனோரமாவிடம் சகல விபரங்களும் அறிந்து கொள்கிறார். அம்மணி, கவலையை விட்டுவிடும். இங்கு நீங்கள் சுகமாக பாதுகாப்பாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. உன் குமாரன் மீண்டும் அரசனாவான். அதில் சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு இனி துன்பம் வராது என்று ஆசீர்வதித்தார். விதள்ளன் மீண்டும் ராஜ்யம் திரும்பினார். அல்போப்யுபேக்ஷ்யோ நரிபுர்ண ரோகோபி ஏவம் ஸ்மரன்னாஷு நிருபோ யுதாஜித் தாம் ஹர்த்து காமஸ்ஸ சுதாம ஹர்ஷேஹே பிராபாஸ்ரமம் மந்திரிவரேன சாக்கம். ஒருவனுக்கு வியாதி விரோதி இரண்டும் ஒன்று போலத்தான். வியாதி இருந்தாலும் அல்லது விரோதிகள் இருந்தாலும் உடனே நிவர்த்திக்க வேண்டும். இல்லையென்றால் அது மிகுந்த துன்பத்தை தரும். யுதாஜித் மனோரமாவையும் சுதர்சனனையும் எதிரிகளாக நினைக்கிறார்கள். சில காலம் சென்று இவர்கள் ராஜ்யத்தை மீண்டும் அபகரிக்க முயற்சி செய்வார்கள். அதனால் கஷ்டம் வரும். அவர்களை கொன்றுவிடுவதே நல்லது என்று முடிவு செய்கிறான். அவர்கள் இருக்கும் இடம் தேடி அலைகிறான். பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருப்பதை அறிந்து கொள்கிறான். நமானிதஸ்தேன தபஸ்விநாச மனோரமாம் நைவ சுத்தம் சலேபே பிரஹர்த்து காமோபி முனிம் சமந்திரி வாசா நிவృத்த ஸ்ருத கௌஷிகோ பூத். யுதாஜித் வருவதை அறிந்து கொண்ட மனோரமா யுதாஜித் என்ன செய்வானோ என்று மிகவும் பயப்படுகிறாள். அப்பொழுது அங்கு வந்த யுதாஜித்திடம் யாரும் இங்கு வரவில்லை என்று முனிவர் சொல்கிறார். உண்மையை சொல்லாவிட்டால் பலாத்காரமாக அவர்களை கொண்டு செல்வேன் என்று மிரட்டுகிறான். என்னை சரணடைந்தவர்களை நான் உன்னோடு அனுப்ப மாட்டேன். முன்பு விஸ்வாமித்திரர்
எப்படி பசுவை வசிஷ்டரிடமிருந்து அபகரித்தாரோ அப்படி உனக்கு சக்தி இருந்தால் அழைத்து கொண்டு போ என்றார் பரத்வாஜர். யுதாஜித் மந்திரிகளிடம் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்கள் முன்பு விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருந்த பொழுது வசிஷ்டரிடம் காமதேனுவை அபகரிக்க முயற்சி செய்து முடிவில் சக்திரிய பலத்தை விட தபோபலம் மிகுந்த சக்தி உடையது என அறிந்து தானும் கடின தவம் செய்து பிரம்ம தேஜோ பலத்தை அடைந்தார். எனவே நாம் இவரை பகைத்து கொள்ளலாகாது. பெண்ணான மனோரமாவாலும் பண பலமில்லாத சுதர்சனனாலும் எந்த ஆபத்தும் வராது என்று சொன்னார்கள். யுதாஜித்தும் தன் கோபம் தணிந்து பரத்வாஜரை வணங்கி தன் நகரம் போய் சேர்ந்தான். ஏவம் முனிஸ்தாம் சசுதாம் ரரக்ஷ பீதோஸ்மி சம்சார யுதாஜிதோஹம் நமே சஹாயோஸ்தி வினாத்வயைஷ சனூபுரம் தே சரணம் நமாமி. மனோரமாவிற்கும் சுதர்சனனுக்கும் அபயம் தர பரத்வாஜர் இருந்தார். யுதாஜித் என்ற கொடியவனையும் சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றினார். தாயே, நான் இந்த சம்சாரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை, நீ மட்டுமே துணை. நான் உன் பாதத்தில் சரணடைகிறேன். என்னை ரட்சிக்க வேண்டுமென்று இந்நூலின் ஆசிரியர் அன்னையை வேண்டிக் கொள்கிறார். இதுவே இதன் பொருளாகும். 14வது தசகம் நிறைவு பெற்றது. இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.